மீன் குழம்பு செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா வாசமாக இருக்கும். அதுக்கு சோம்பு போடுறேன், அதோட வெந்தயம் போடுறேன். பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் போதும்னா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பொன்னரமாக ஆகட்டும் வெங்காயம். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 இருக்குது. வேற வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கல்லுப்பு போடுறேன். வெங்காயம் தக்காளி இதோட நம்ம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம். இது திக்னஸ், மீன் குழம்பு திக்னஸுக்கு எல்லாத்தையுமே வதக்காமல் கொஞ்சம் இப்படி அரைச்சி ஊற்றினோம்னா மீன் குழம்பு திக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை வதக்கிக்கலாம். அது கூட வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி. இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன், மல்லித்தூள், நாலு ஸ்பூன். கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை தேங்காவோட அரைச்சிக்கலாம். பூண்டு, சோம்பு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருப்பு புளி கொஞ்சம், வெள்ளை புளி கொஞ்சம். ரொம்பவும் கருப்பாக போட்டுறாதீங்க. இன்னும் மீன் போடலை. மீன் குழம்பு மீன் போட்டுடலாம். பாருங்க. சூடுலேயே இதுவாயிரும்.